ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளில் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பம் விநியோகம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 8ஆம் தேதிக்குள் அனுப்ப கெடு. நதிநீர் இணைப்பு திட்டங்களில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கடிதம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் சமத்துவத்தில் நம்பிக்கை உள்ள தன்னை ஆதரிக்க வேண்டும். எதிர்க்கட்சி வேட்பாளர் மீராகுமார் வேண்டுகோள். சமூக நல திட்டங்களில் ஆதாரை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் முடிவு. தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கூர்காலாந்து நிர்வாக உடன்படிக்கையை தீயிட்டு கொளுத்திய போராட்டக்காரர்கள். 19 நாட்களாக டார்ஜிலிங்கில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்க பயணத்தை முடித்து நெதர்லாந்து சென்றார் பிரதமர் மோடி. நெதர்லாந்து பிரதமர் மார்க் ரூட்டியை சந்தித்து பேச்சு. பிசிசிஐ தேர்வு குழுவில் கங்குலி, அமிதாப் சௌத்ரி இணைப்பு. உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து அதிரடி முடிவு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கியது. மாநிலம் முழுவதும் உள்ள 22 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. சென்னை மருத்துவக் கல்லூரியில் இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மருத்துவக் கல்லூரியின் மேலாளர் நாராயண், மாணவர்களுக்கு உதவும் வகையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள் எனவும் ஞாயிறு விடுமுறை இல்லாமல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவுகள் கொடுக்கப்படுகிறது. இது இன்னைக்கு 27ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கப்படும். தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 வரைக்கும் ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். இரஸ்பெக்டிவ் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் விடுமுறை நாட்களிலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படும். கோவையில் மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் விநியோகத்தை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் துவக்கி வைத்தார். மாணவர் சேர்க்கைக்கு நீட் மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என விண்ணப்பங்களை வாங்கிய பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மிளகுபாறையில் உள்ள கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்ப விநியோகமும் இன்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 250 இடங்களுக்கும் சுயநிதி கல்லூரிகளில் உள்ள 100 இடங்களுக்கும் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகின்றன. கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள 150 இடங்களில் 22 இடங்கள் பிற மாநிலத்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பெற ரூபாய் 500 வங்கி வரைவோலை கொடுத்து மாணவ மாணவிகள் விண்ணப்பங்களை பெற்று சென்றனர். கே.பி. விஸ்வநாதன் மருத்துவக் கல்லூரியில் இன்னிலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எம்பிபிஎஸும் பிடிஎஸ்க்காக இன்றைக்கி கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு 250 அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஒரு 100 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் காலேஜில் ஒரு 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 22 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா போயிடுச்சுன்னா மிச்சம் உள்ள சீட் எல்லாமே நம்ம தமிழ்நாடு கோட்டாக்கு தான் வரும். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடப்பாண்டில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் விநியோகம் தொடங்கியது. இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ரவீந்திரன் மாணவ மாணவியர்களுக்கு எம்பிபிஎஸ் படிப்பிற்கான விண்ணப்பங்களை வழங்கினார். விண்ணப்பங்களை ஏராளமான மாணவ மாணவியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். நீட் முடிவு அறிவிப்பில் தேர்ச்சி சதவிகிதம் மிக குறைவாக இருந்ததால் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் படிக்க ஆர்வமாக இருந்த மாணவ மாணவியர்கள் மிகுந்த கவலையுடன் உள்ளனர். மாநில மொழி பாடத்திட்டத்தில் படித்த தமிழக மாணவ மாணவியர்களுக்கு 85% மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு என தமிழக அரசு அறிவித்துள்ளதை தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் விண்ணப்பங்களை வழங்கிச் செல்கின்றனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக கோவை, திருச்சி, கன்னியாகுமரி செய்தியாளர்களுடன் ஜெகதீஷ். நீர் இணைப்பு திட்டங்களில் உடனடி கவனம் செலுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார்.
நதிநீர் இணைப்பு திட்டங்களில் உடனடி கவனம் செலுத்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நதிநீர் பிரச்சனையால் தமிழகம் மோசமான சூழ்நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தடுப்பணை கட்டுவது அண்டை மாநிலங்களின் எதேச்சதிகாரமாக உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் அதற்கு சாத்தியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு நடந்த தேசிய வளர்ச்சிக்குழு கூட்டத்தில் நதிநீர் இணைப்பு பற்றி திமுக தலைவர் கருணாநிதி பேசியுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நிலையில் விவசாயத்தை காப்பாற்ற நதிநீர் இணைப்பு மட்டுமே காலத்தின் கட்டாயமாக உள்ளது என்றும் நதிநீர் இணைப்பு திட்டத்தில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சங்கரவடிவு மற்றும் ராஜா. ஆன்லைனில் மணல் விற்பனை செய்வது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துவதில் தமிழக அரசும் அதிகாரிகளும் மெத்தனமாக செயல்படுவதாக கட்டுனர் வல்லுநர் சங்கம், மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த கோரிக்கையை அரசு ஏற்கும் வகையில் வரும் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அடையாள உண்ணாநிலை மற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் மணல் விற்பனை வரும் என்கின்ற அரசாணையோ இல்லை அரசு சர்க்குலரோ நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆனால் அரசு வெளியிடுகின்ற அரசாணையானாலும் சரி, அரசு வெளியிடுகின்ற சர்க்குலர் ஆனாலும் சரி, அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜூலை மாதம் 6ஆம் தேதி இந்த மணலுடைய தட்டுப்பாட்டை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதன் முகத்தானே தமிழகம் அளவிலே ஒரு நாள் வேலை நிறுத்தம், கட்டுமானத்துறையும் கட்டுமான தொக்கி இருக்கின்ற பல்வேறு துறைகளும் வேலை நிறுத்தம் செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள மீராகுமார் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மீராகுமார் இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் தலித் என்பதை மட்டுமே முன்வைத்து வெற்றி பெற விட முடியாது என தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்சிகளும் தனிப்பட்ட கருத்தை கொண்டுள்ளதாகவும் சில கட்சிகள் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டுள்ளதாகவும் அந்த கட்சிகளின் சார்பில் தான் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் வெவ்வேறு வகையான அரசியலை முன்வைத்தே அனைத்தும் இயங்குகிறது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான தனிப்பட்ட கொள்கைகளை வைத்துள்ளன. சில கட்சிகள் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டுள்ளன, சில கட்சிகள் அதை பொருட்படுத்துவதில்லை. நான் முதலாவதாக சொன்ன அணியை சார்ந்திருக்கிறேன். கூர்காலாந்து தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி டார்ஜிலிங்கில் 19வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் முதுகில் டியூப் லைட்டுகளை அடித்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் தனி மாநில கோரிக்கையை முன்வைத்து கூர்கா ஜன்முக்தி மோர்ச்சா அமைப்பினர் நடத்தி வரும் முழு அடைப்பு போராட்டம் இன்று 19வது நாளை எட்டியுள்ளது. இதனால் டார்ஜிலிங்கில் கடைகளும் வணிக நிறுவனங்களும் அமைந்துள்ள இடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனிடையே கூர்காலாந்து தனி மாநில கோரிக்கையை வலியுறுத்தி ஏராளமான பொதுமக்கள் பேரணியாக சென்று இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பேரணியில் பங்கேற்ற இளைஞர்கள் சட்டையின்றி தங்கள் முதுகில் டியூப் லைட்டுகளை அடித்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தின் போது தனி மாநிலம் வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பியபடி அவர்கள் பேரணியாக சென்றனர். மேற்கு வங்க மக்களுக்கும் தங்களுக்கும் மொழி மற்றும் பழக்க வழக்கங்களில் தனித்தன்மைகள் இருப்பதால் கூர்காலாந்து என்ற தனி மாநிலம் தங்களுக்கு வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். கூர்காலாந்து என்கிற தனி மாநிலம் கேட்டு இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளோம். மேற்கு வங்க மாநிலத்திற்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்களுடைய மொழி பழக்க வழக்கங்கள் அனைத்தும் மேற்கு வங்க மக்களிடமிருந்து தனித்து தான் உள்ளது. இதனால் எங்களுக்கு கூர்காலாந்து என்கிற தனி மாநிலம் வேண்டும். இதனை மேற்கு வங்க அரசுக்கு செய்தியாக தெரிவிக்கிறேன். மேற்கு வங்காள மாநில அரசால் உருவாக்கப்பட்ட கூர்காலாந்து நிர்வாக உடன்படிக்கையை தீயிட்டு கொளுத்தி போராட்டக்காரர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் திரண்ட அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கூர்கா இன மக்களின் போராட்டத்தால் கடந்த 19 நாட்களாக டார்ஜிலிங் முழுவதும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் ஜெகதீஷ் மற்றும் சிவசங்கரி. சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை கட்டாயமாக்கும் முடிவுக்கு தடையில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு மானிய திட்டங்களுக்கு ஆதார் அட்டையை மத்திய அரசு கட்டாயமாக்கி வருவதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன.
இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் அரசின் மானிய திட்டங்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயமாக்கக்கூடாது என 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த கட்டுப்பாட்டை தளர்த்திய உச்சநீதிமன்றம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அனைத்து ஓய்வூதிய திட்டங்கள், வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்டவற்றுக்கு தானாக ஆதார் எண் தருவோரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என அறிவித்தது. இந்த நிலையில் ஆதார் அட்டை கட்டாயத்துக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இடைக்கால தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் வரை ஆதார் இல்லாதவர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் தொடர்வதில் எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என உத்தரவிட்டது. ஆதார் விவகாரத்தில் தடையோ எந்த உத்தரவோ பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. சமூக நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டது தொடர்பான அனைத்து மனுக்களும் வரும் 7ஆம் தேதி விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா. இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுகேஷ் சந்திரசேகராவுக்கு வரும் 11ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் இரு அணிகளும் இரட்டை இலை சின்னத்துக்கு போட்டி போட்டதால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது. எனினும் அதற்கு உரிமை கோரி பிரமாண பத்திரங்கள் இரு அணியினரும் தாக்கல் செய்து வந்தனர். இந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுத்தரக்கோரி சுகேஷ் சந்திரா என்பவரிடம் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பேரில் இருவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் தினகரனின் நண்பர் மல்லிகார்ஜுனாவும் கைது செய்யப்பட்டார். பின்பு இருவரும் கடந்த மே 1ஆம் தேதி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே தினகரனும் மல்லிகார்ஜுனாவும் டெல்லி நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். 2-3 முறை ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஜாமீன் கிடைத்தது. இந்த நிலையில் சுகேஷ் சந்திராவின் நீதிமன்ற காவல் இன்று முடிவடைந்த நிலையில் டெல்லி நீதிமன்றத்தில் அவரை போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது அவரது காவலை வரும் 11ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் கார்த்திக். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி விரைவில். இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை. முழுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். காவேரி பிரைம் தொடர்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அமைச்சர்கள் மற்றும் அதிமுக அம்மா அணியின் நிர்வாகிகள் சரியான தலைமை என்று யார் கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் செயல்படுவதாக புரட்சித் தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த எம்எல்ஏ செம்மலை தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியின் கொள்கைக்கு மாறாக செயல்படுவதாக செம்மலை குறிப்பிட்டுள்ளார். அவரவர்கள் அமைச்சர்களே முதலமைச்சருக்கு கட்டுப்படாமல் அவரவர்கள் தனித்தனியாக பேட்டி கொடுத்துக் கொண்டு முன்னுக்கு பின் முரண்பாடாக, இன்னும் சொல்ல போனால் அந்த அணியினுடைய கொள்கைக்கு மாறாக எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் என்று கூட யோசித்து பார்க்காமல் இன்றைக்கு கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அந்த அம்மா அணியிலே கட்டுப்பாடு என்பது அறவே இல்லை. கட்டுப்பாடோடு அவர்கள் நடப்பதாக இன்றைக்கு அவர்கள் தெரியவில்லை. அவர்கள் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. யாராவது ஒருவர் கட்டுப்பாட்டிலே இருந்தால் பரவாயில்லை. ஆனால் யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை
என்பதுதான் இன்றைக்கு அவர்களுடைய இடையே ஏற்பட்டிருக்கிற அந்த பிளவு காட்டிக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி திருமங்கலம் தாலுகா அலுவலகம் அருகே திமுக சார்பில் அனைத்து கட்சிகள் பங்கேற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய சட்டப்பேரவை முன்னாள் சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையா, அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ள மதுரையில் எய்ம்ஸ் அமைப்பதை மத்திய மாநில அரசுகள் தட்டிக்கழிக்கும் செயல் தொடர்ந்தால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடப்படும் என சூழல் உருவாகும் என்றார். எய்ம்ஸ் மருத்துவமனை நம்முடைய மதுரைக்கு அருகே தோப்பூரில் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே அரசாங்கம் முடிவு செய்து அதற்குரிய இடத்தையும் தேர்வு செய்து சிறு சிறு குறைபாடுகளையும் நிவர்த்தி செய்து கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு வேறு வேறு காரணங்களை சொல்லி மாநில அரசு மத்திய அரசை கைகாட்டியும் மத்திய அரசு மாநில அரசை கைகாட்டியும் நடந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மோசடியை நாட்டு மக்களுக்கு எடுத்து விளக்கி நம்முடைய மதுரையில் தோப்பூரில் எய்ம்ஸ் அமைந்தே தீர வேண்டும். லஞ்சம் கேட்பதாக வழக்கு தொடரப்பட்டதால் 1577 பணியிடங்களுக்கு நடந்த கால்நடை உதவியாளர்கள் நியமன தேர்வை தமிழக அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. திருவாரூரைச் சேர்ந்த கிருத்திகா மற்றும் அருண்குமார் ஆகியோர் கால்நடை உதவியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் கால்நடை உதவியாளர்கள் பணிக்கு லஞ்சம் கேட்டுள்ளதாகவும் இதனால் சகாயம் IAS போன்ற அதிகாரி தலைமையில் குழு அமைத்து பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இது குறித்து பதிலளித்த தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை 1577 பணியிடங்களுக்கு நடந்த கால்நடை உதவியாளர் தேர்வை ரத்து செய்வதாக அறிக்கை தாக்கல் செய்தது. மேலும் கால்நடை உதவியாளர் பணிக்கு மீண்டும் தேர்வு நடைபெறும் என்றும் ஏற்கனவே நடைபெற்ற நியமனத்தில் சில குறைபாடுகள் இருந்தது என்றும் கூறியுள்ளது. இதையடுத்து தேதி குறிப்பிடாமல் வழக்கு விசாரணையை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக அருள்வளர் அரசு மற்றும் ஜெகதீஷ். நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டடம் கட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த தடை மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சென்னை அபிபுல்லா சாலையில் சொந்தமாக நிலம் உள்ளது. இங்கு நடிகர் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டும் பணிகள் நடைபெற்றது. இதற்காக அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்ட திரையுலகினர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த ஸ்ரீரங்கன் மற்றும் அண்ணாமலை ஆகியோர் 33 அடி சாலையை ஆக்கிரமித்து நடிகர் சங்க கட்டடம் கட்டப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனால் கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கில் நடிகர் சங்கமும் தனது தரப்பு விளக்கத்தை அளித்தது. இந்த வழக்கில் நடிகர் சங்க கட்டடம் கட்ட இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கட்டடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அறிக்கையாக தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சி சார்பில் 2 வார காலம் அவகாசம் கேட்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிமன்றம் கட்டடம் கட்ட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை மேலும் 2 வாரம் நீட்டித்து உத்தரவிட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா. சென்னையில் முதன்முறையாக அப்பல்லோ மருத்துவமனை குழுமம் இணைந்து ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. மருத்துவமனை குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி மற்றும் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர். சென்னை நுங்கம்பாக்கம் தனியார் கல்லூரியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் அப்பல்லோ மருத்துவமனை ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை அறிமுகப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி மற்றும் சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்தனர். இந்த ஏர் ஆம்புலன்ஸ் சேவை வெளி மாவட்டங்களில் மிகவும் முடியாத நிலையில் உள்ள நோயாளிகளின் உடனடி சிகிச்சைக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகவே 2 பைலட்கள் மற்றும் 2 மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் தமிழக முதலமைச்சரின் இலவச காப்பீட்டு திட்டத்தில் இந்த திட்டத்தை சேர்ப்பதற்காக கொள்கை அளவில் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டல் அஃபோர்டபிலிட்டி we are working out. We are still in இத என்ன சொல்றது work in progressங்க. work in progressனா இன்னும் நாங்க வந்து இப்ப பேசிக்கொண்டு இருக்கோம். பேசிக்கொண்டு அத ஒரு கொள்கை முடிவா எடுத்த பின்னாடி உங்ககிட்ட நாங்க சொல்றோம். definitely how to make it affordable, accessible க்கு நாங்க வர்க் பண்ணிட்டு இருக்கோம். விமான நிலையங்கள் இருக்கும் இடங்களில் விமான நிலையத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படும் எனவும்
மேலும் விமான நிலையங்கள் இல்லாத இடங்களில் அந்த மாவட்ட ஆட்சியரிடம் ஒருமுறை அனுமதி பெற்று ஹெலிபேட் மூலம் நிறுத்தப்படும் எனவும் அப்பல்லோ குழுமத்தின் துணைத் தலைவர் பிரீதா ரெட்டி தெரிவித்தார். We are in the business of providing healthcare in hospitals. Our theaters have to be maintained well. Our ambulances have to be maintained well. Those are the things which the hospital focuses. While here, the aircraft itself has to be maintained well, and I think Aviators is an expert at doing it. And they've got 3 helicopters. They're going to grow their numbers. இந்த ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை 1066 என்ற எண்ணின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் எனவும், மேலும் இந்த சேவையை ஒருமுறை உபயோகப்படுத்த 1,60,000 முதல் 2 லட்சம் வரை செலவாகும் எனவும் அப்பல்லோ மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணா மற்றும் ஜெகதீஷ். மாநில உரிமைகளை பாதுகாக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்ற முழக்கத்துடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும் 29ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை ஒரு வார காலம் மாநிலம் தழுவிய பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, நலன்களை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான அக்கறையும் செலுத்தவில்லை. கடுகளவு கூட அக்கறை செலுத்தவில்லை. அரசியல் ரீதியாக மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நீட் நுழைவுத் தேர்வாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டிற்கு கோரிய நிதி பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையிலேயும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, நிலைநாட்டுவதற்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு நிர்பந்தத்தையும் மத்திய அரசாங்கத்திற்கு ஏற்படுத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை. சென்னை அருகே டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பள்ளி மாணவர்கள், பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியலிலும் பொதுமக்கள் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையை அடுத்த கோவிலம்பாக்கத்தில் கடந்த 23ஆம் தேதி அரசு பள்ளி அருகே அரசு மதுபான கடை புதிதாக திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்களுடன் அரசியல் கட்சி தலைவர்களும் இணைந்து போராட்டம் நடத்தினர். விரைவில் மதுபான கடை மூடப்படும் என கூறியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மதுபான கடை திறக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தங்கள் பகுதியில் உள்ள மதுக்கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். நாங்கள் கோயிலம்பாக்கத்தில் எங்கள் ஊரில் பஞ்சாயத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு கடை திறந்தாங்க. நாங்கள் எல்லாரும் அதுக்கு போராடிட்டு இருக்கப்பவே 2வது கடையும் திறந்துட்டாங்க. சரிங்களா, அதுவும் ஸ்கூல் பக்கத்தில் கோயில் நாங்கள் கோடி கணக்கில் செலவு பண்ணி நாங்கள் சிவவிஷ்ணு டெம்பிள் கட்டியிருக்கோம். அங்கேயே அந்த சைடில் அந்த பக்கம் திறந்ததுனால அந்த சைட் பக்கம் எல்லாரும் குடிச்சிட்டு பாட்டில் போடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பொதுமக்களுக்கு பயங்கர தொல்லையா இருக்கு. பொம்பளைங்க தனியா போக முடியல. ஸ்கூல் பசங்க செல்போன் எடுத்து பாத்ரூமுக்குள்ள வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த கடை எங்களுக்கு அந்த கடையும் ஒண்ணும் இந்த கடையும் ஒண்ணும். பள்ளி குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போக முடியல. யாரும் பொதுமக்களின் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த சோடிங்கநல்லூர் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சம்பந்தப்பட்ட மதுபான கடை விரைவில் மூடப்படும் என்று வட்டாட்சியர் உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா, கார்த்திக் மற்றும் ஈசிஆரிலிருந்து சங்கர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடலோர கிராமங்களில் கடலின் சீற்றம் அதிகரித்து வருகிறது. இதனால் கடற்கரையோர பகுதிகள் தங்கள் வீடுகளை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வீடுகளை காப்பாற்ற தடுப்பு சுவர் மற்றும் தூண்டில் வளைவு அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கடலும் சங்கமிக்கும் அழகிய கடற்கரை கிராமங்களை கொண்டது கன்னியாகுமரி மாவட்டம். இந்தியாவின் கிழக்கு கடற்கரையையும் மேற்கு கடற்கரையையும் கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி. கிழக்கு கடற்கரையில் ஆரோக்கியபுரம் முதல் மேற்கு கடற்கரை நீரோடி வரை 42 மீனவ கிராமங்கள் உள்ளன. வான்முட்டும் அளவிற்கு அறிவியல் வளர்ந்தாலும் இயற்கையை எதிர்கொள்ள மனிதன் இன்றும் சிரமப்படத்தான் செய்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு கடற்கரை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம்
அதிகமாக காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மண் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையில் அமைந்துள்ள வீடுகள் கடலினுள் இழுத்துச் செல்லப்படுவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். கடந்த வருஷம் 60 வீடுக்கு மேல் சேதம் அடைந்தது. இந்த வருஷமும் ஒரு 40க்கும் மேற்பட்ட வீடு சேதமடைந்து போய்விட்டது. ஆனால் எல்லா மக்களுக்கும் கிடக்க மாடை இல்லாத விடுச்சு மக்கள் எல்லாம் வேதனைப்படுதார்கள். ஆனால் நாங்கள் எங்கே போவேன்னு செல்லன்னு கூட எங்களுக்கு அதிகாரிகள் இந்த இடத்துல இந்த மக்கள் எப்படி இருக்குது, இந்த மக்கள் இந்த கடலறுப்பு வந்த இடத்துல இந்த மக்கள் எப்படி தூங்குதுன்னு கூட யாரும் கூட எங்களுக்கு ஒரு உதவி இல்லாத பிடிச்சு, ஒரு ஆதரவு இல்லாத பிடிச்சு மக்கள் நாங்களும் குடும்பம் எல்லாம் கடந்து வேதனை அடையுதோம். கடல் மண் அரிப்பை தடுக்கவும் கடல் அலை வேகத்தை குறைக்கவும் மீனவர்கள் பாதுகாப்பான தடுப்புச் சுவர் மற்றும் தூண்டில் வளைவு அமைத்து தர அரசிடம் பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் பலனில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் வள்ளவிளை, இரவிபுத்தன்துறை, சின்னத்துறை, பூத்துறை, இராமன்துறை, முள்ளூர்துறை, மிடாலம், மணக்குடி போன்ற பகுதிகளில் கடல் அரிப்பால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இடிந்த வீடுகளை தொடர்ந்து வரிசையில் இருந்த வீடுகளும் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இப்போ முடிந்த அளவு இப்போ இன்னும் 2 மாதத்தில் இந்த அதுவும் இடிஞ்சு போகும். நாங்கள் அப்படியே ஓரமாக நாங்கள் தங்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஏதாவது அம்மா விளையாட்டு ஏதாவது எங்களுக்கு நீங்கள் ஒரு தங்கக்குள்ள ஒரு சின்ன குடலாக இருக்கட்டும் எங்களுக்கு நீங்கள் தரணும். தந்தால் தான் எங்களுக்கு நிவர்த்தி எங்களுக்கு ஒரு வாக்கில் எங்களுக்கு ஒதுங்க முடியும். ஆண்டுதோறும் கடல் சீற்றம் ஏற்படுகிற நேரங்களில் கிராமங்களில் சாலை உடைப்புகள் ஏற்படுவதும், சாலையில் மணல் குவியல் ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்படுவதும், குடிநீர் மின் இணைப்புகள் துண்டிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு ஊர் சேர்ந்து இந்த முகாமையிலேருந்து ஒரு சாவி வாங்கி கவர்மெண்ட்டில் வாங்கி இந்த முகாமையில் எங்களை கொண்டு இருத்தி வச்சிருது. ஆனால் ஒவ்வொரு ஹாலில் 10 குடும்பம் இருது, 4 குடும்பம் இருது, 6 குடும்பம் இருது, 5 குடும்பம் இருது. முடக்கு டைம், ஆணுங்களுக்கு தொழில் இல்லை. அந்த 4 குடும்பத்திலே 4 ஆணுங்க இருக்குதாங்க, அவங்களுக்கு வயசு பெம்பிள்ளைங்க இருக்குதாங்க. இந்த மாதிரி நிலைமையில ஒரு துணி மாத்துறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. வாழும் மனிதனுக்கு இந்த பிரச்சனை என்றால் வாழ்ந்த மனிதனுக்கும் இங்கு பிரச்சனையே. கடற்கரையோர கல்லறை தோட்டங்கள் கடலோடு அரித்து செல்வது வருத்தத்தை தருவதாக உறவுகள் கூறுகின்றனர். அரசாங்கத்தோடு மக்களும், மக்களோடு அரசாங்கமும் ஒத்துழைக்கும் பட்சத்தில் மட்டுமே இதற்கு தீர்வு உண்டாகும். காவிரி பிரைம் செய்திகளுக்காக மார்த்தாண்டத்திலிருந்து ஜெயசிங், சிவசங்கரி மற்றும் ஜெகதீஷ். மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து குமாரபாளையத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி வியாபாரிகள் 3 நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குகின்றன. இந்த தொழிலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். வரும் 1ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட உள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஜவுளி தொழில் பாதிப்புக்கு உள்ளாகும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி விற்பனையாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனை கூட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஜவுளி உற்பத்தியில் இந்தியாவுடன் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகள் மிக குறைந்த விலையில் ஜவுளிகளை விற்பனை செய்யும் நிலையில் புதிய ஜிஎஸ்டி வரி ஜவுளி விலையை அதிகரிக்கும் என்பதால் ஜவுளி மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஜவுளி வியாபாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். ஜிஎஸ்டியில் ஜவுளி உற்பத்திக்கு 5% வரியாக கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முழுமையாக மத்திய கவர்மெண்ட்டும் மாநில அரசும் உடனடியாக இந்த வரியை ரத்து செய்து எங்களுக்கு முழு வரி விலக்கினை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு வருகின்ற 27, 28, 29 3 நாட்கள் எங்கள் குமாரபாளையம் நகர் முழுவதும் உள்ள ஜவுளி சார்ந்த அனைத்து தொழில்களை கடையடைப்பை நடத்தி தொழில் உற்பத்தியை நிறுத்தி 3 நாட்களும் எங்களின் போராட்டத்தை அரசுக்கு தெரிவிக்கின்றோம். இதனிடையே கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஜவுளி உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பால் டெக்ஸ்டைல் தொழில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் என்று அந்த சங்கத்தை சார்ந்த பிரதிநிதிகளிடம் என்னிடத்தில் வந்து கூறியிருக்கிறார்கள். இது பல முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த கொள்கை, இந்த ஜிஎஸ்டி பற்றி பேசக்கூடிய டெல்லியில் சென்று
பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர்களிடத்திலும் அதை பற்றி விரிவாக எடுத்து கூறியிருக்கிறோம். இப்பொழுதும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இன்று அகில இந்திய அளவில் இது வேலைநிறுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த வரி விதிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீக்கி டெக்ஸ்டைல் தொழில் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் அவரிடத்தில் எடுத்து கூறி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் ஜவுளிகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜூன் 27ஆம் தேதியில் இருந்து 3 நாட்கள் ஜவுளி உற்பத்தி நிறுத்தம், கடையடைப்பு போராட்டம் போன்றவை நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஜெகதீஷ், கார்த்திக் மற்றும் குமாரபாளையத்தில் இருந்து பெரியசாமி. கூடங்குளம் 2வது அணு உலையில் வாழ்வு பழுது காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் 2வது அணு உலையில் வாழ்வு பழுது காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் 2வது அணு உலையில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி டர்பைன் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பின்பு மே 20ஆம் தேதி பழுது சரி செய்யப்பட்டு மின் உற்பத்தி துவங்கப்பட்டது. அதிலிருந்து இன்று வரை 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்றது. இந்த நிலையில் வாழ்வு பழுது காரணமாக இன்று மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பழுது சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். 2 நாட்களில் பழுது சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி துவங்கும் என்று அணுமின் நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வரும் 29ஆம் தேதி 3வது மற்றும் 4வது அணு உலைகள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் துவங்கப்பட உள்ளது. இதுகுறித்து அணுமின் நிலைய இயக்குநர்கள், இந்திய அணுசக்தி கழக தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 1வது அணு உலை கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி எரிபொருள் நிரப்பும் பணிக்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கூடங்குளத்தில் இருந்து நாகமணி மற்றும் சங்கரவடிவுடன் ராஜா. தென்மேற்கு பருவமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து 110.20 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழக கேரள எல்லைகளில் தொடர்ந்து பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர் இருப்பு கணிசமாக உயர்ந்துள்ளது. நீரின் மட்டம் 741 கன அடியிலிருந்து 1932 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தமிழகத்தின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 300 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தண்ணீர் திறப்பால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழை காரணமாகவே நீர்த்திறப்பு அதிகரித்திருப்பதாகவும் உபரி குறைந்தால் நீர்த்திறப்பு மீண்டும் குறைக்கப்படும் எனவும் முல்லை பெரியாறு குறித்து நீர்நிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து 110.20 அடியாக உள்ளது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா மற்றும் ஜெகதீஷ். குற்றாலம் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக அங்குள்ள மெயினருவி, ஐந்தருவி மற்றும் புலியருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறையும் வரை சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லாதவாறு தடை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 நாட்களாக குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த பயணிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திருமயம் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஊனையூர் பாலமுருகன் கோவில் சந்தனக்காப்பு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டி, சிறிய மாட்டு வண்டி என 2 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. ஊனையூரில் துவங்கிய பந்தயம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி வரை 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் போட்டியை கண்டுகளித்தனர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பணம், கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காவேரி பிரைம் செய்திகளுக்காக திருமயத்திலிருந்து சிவகுமார், ராஜா மற்றும் ஜெகதீஷ். ஏழுமலையான் கோயிலுக்கு குடும்பத்தினருடன் வந்த 1 வயது குழந்தை கடத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலில் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களின் தெளிவான புகைப்பட காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது.
இதன் மூலம் மர்ம நபர்களை பிடித்து குழந்தையை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மாவட்டம் வஜ்ரகரூர் மண்டலம் உருவகொண்டா கிராமத்தை சேர்ந்த வெங்கடேஷ் தனது குடும்பத்தினருடன் கடந்த 13ஆம் தேதி திருப்பதி வந்தார். நள்ளிரவு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கோயிலுக்கு வெளியே வந்த வெங்கடேஷ் குடும்பத்தினருடன் கோயில் எதிரே கொல்ல மண்டபம் அருகே படுத்து உறங்கினார். 14ஆம் தேதி காலை 7 மணி அளவில் கண் விழித்து பார்த்தபோது அருகில் படுக்க வைத்திருந்த 1 வயது குழந்தை சென்னகேசவலு காணாமல் இருந்ததைக் கண்டு வெங்கடேஷ் அதிர்ச்சியடைந்தார். அருகில் தேடி பார்த்தும் குழந்தை கிடைக்காததால் இதுகுறித்து திருமலையில் உள்ள போலீசில் வெங்கடேஷ் புகார் அளித்தார். இதையடுத்து குடும்பத்தினருடன் வெங்கடேஷ் படுத்திருந்த இடத்தின் அருகில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது குழந்தை சென்னகேசவலுவை மர்ம நபர்கள் எடுத்து செல்வது தெரியவந்தது. இதையடுத்து குழந்தையை கடத்திச் சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடும் பணி நடைபெற்றது. குழந்தையை கடத்தி சென்றவரின் முகம் சரியாக தெரியாததால் கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு சிக்கல் எழுந்தது. இந்நிலையில் குழந்தை சென்னகேசவலுவை கடத்தி சென்ற தம்பதிகள் இருவர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்காக உள்ளே செல்லும் மகாத்வாரம் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இதை வைத்து போலீசார் தேடும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர். மேலும் ஊடகம் மற்றும் சமூக வலைதளத்தின் மூலமாகவும் குழந்தையை கடத்தி சென்றவர்களை பிடிக்க உதவி செய்ய வேண்டுமென போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக திருப்பதியிலிருந்து சரவணன், ராஜா மற்றும் சிவசங்கரி. அண்மையில் அறிவிக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கான நகரங்கள் பட்டியலில் புதுச்சேரி இடம்பெற்றுள்ளது. இன்னும் 4 ஆண்டுகளில் பல்வேறு வசதிகளுடன் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுகிறது புதுச்சேரி நகரம். மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் அமைக்கும் வகையில் 100 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டன. முதல் கட்டமாக புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி அமைப்பதற்கான கோப்புகள் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அனுப்பப்பட்டது. முதல் சுற்றில் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அதற்கு ஒப்புதல் தரவில்லை. 2வது சுற்றிலும் ஒப்புதலுக்கு அனுப்பியும் மத்திய அரசு நிராகரித்தது. பின்னர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு பதவியேற்றது. ஸ்மார்ட் சிட்டி தொடர்பாக அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டு புதிய வரைபடம் தயார் செய்து வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு இறுதியாக திட்டம் தயார் செய்யப்பட்டு நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் பட்டியலில் புதுச்சேரி இடம்பெற்றுள்ளது. நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரகமானது மொத்தம் 30 நகரங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது புதுச்சேரி நகரம் 8வது இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய மாநிலத்துக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக கிடப்பிலே போடப்பட்டு முடிவெடுக்காமல் இருந்த இந்த திட்டம் இதற்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. இதை 4 ஆண்டு காலத்திற்குள் நாங்கள் முடிக்க வேண்டும். அதற்கான ஆயத்த வேலைகளை செய்வதற்கு பொதுப்பணித்துறையும் மற்றும் எங்களுடைய அரசு நிர்வாகங்களும் தயாராக இருக்கின்றன. உள்ளாட்சித்துறையும் தயாராக இருக்கின்றன. 1850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு தலா 500 கோடி ரூபாயும், பிரெஞ்சு அரசு சார்பில் 500 கோடி ரூபாயும், வெளிச்சந்தையில் 350 கோடி ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதுச்சேரியை மையமாக கொண்டு 5.5 சதுர கிலோமீட்டர் சுற்றளவிற்கு 24 மணி நேரம் குடிநீர், மின்சாரம், சீரான வாகன போக்குவரத்து உள்ளிட்ட பல நகர மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. மாஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இதை கொண்டு வரணும் அப்படின்ற திட்டம்லாம் இதில் உள்ளடக்கி இருக்கு. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் உள்ளடக்கி இருக்கு. இதுக்காக பொதுமக்கள் இடத்துல கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு என்ன தேவை, அந்த நீட் பேஸுக்கு தகுந்த மாதிரி இந்த திட்டத்தை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். என்னென்ன அவங்களுக்கு தேவை இருக்குது, நம்ம என்னென்ன அந்த அரசாங்கத்தால் கொடுக்கணும் அப்படின்றத அந்த மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்டு அதுக்கு தேவையான அளவிற்கு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலம் வேலைவாய்ப்பு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் இந்த திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆனால் நீங்கள் பார்த்தனாக்கா பாண்டிச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. இப்போ ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்த பிறகு பார்த்தனாக்கா போக்குவரத்து நெரிசல் ஒழுங்கு சரியாகிவிடும். அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்க வேலைவாய்ப்பு கிடையாது. இந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தனாக்கா புதுச்சேரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி சரியான குடிநீர் தண்ணிகள் பாண்டிச்சேரியில் கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தனாக்கா குடிநீர் திட்டம் இந்தியா முழுவதும் கிராமத்துக்கு போய் எல்லாருக்கும் சரியாக போய் சேர்ந்து விடும். ஆனால் திட்டம் ஒரு நல்ல திட்டங்கள்.
அது இதே திட்டங்கள் நல்லா சிறப்பாக கொண்டு வந்தோன்னா அது சீக்கிரமாக முடிக்கணும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முழுமையாக நிறைவடையும் போது நலத்திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி நகரத்தை 4 ஆண்டுகளுக்குள் ஸ்மார்ட் சிட்டி நகரமாக மாற்ற மத்திய அரசு காலக்கெடு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நட்ராஜ், செய்தியாளர் ராஜீவ், ராஜா மற்றும் சிவசங்கரி. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. விரைவில் இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை, முழுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். காவேரி பிரைம் தொடர்கிறது. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். ஹேக் விமான நிலையத்தில் பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. போர்ச்சுகல், அமெரிக்க மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு பிரதமர் மோடி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். போர்ச்சுகல் சுற்றுப்பயணத்தை முடித்த அவர் அமெரிக்காவில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உற்சாக வரவேற்பளித்தார். 52 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கனின் 100ஆண்டு நினைவு விழாவை முன்னிட்டு 1965இல் அவருக்கு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தது இந்தியா. அந்த தபால் தலையின் அசல் முத்திரையை அதிபர் ட்ரம்புக்கு பரிசாக வழங்கினார் மோடி. பின்னர் இருவரும் இணைந்து இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்த மோடி மற்றும் ட்ரம்ப் இந்தியா மற்றும் அமெரிக்கா இணைந்து தீவிரவாதத்தை ஒழிக்கும் என்று தெரிவித்தனர். அப்போது பிரதமர் மோடியின் திட்டங்கள் குறித்து விளக்கிய ட்ரம்ப் அவருக்கு புகழாரம் சூட்டினார். பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா வர ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்த பிரதமர் மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். நெதர்லாந்து ஹேக் விமான நிலையத்தில் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹேக் பகுதியில் நெதர்லாந்து வாழ் இந்தியர்கள் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ANI தகவல்களுடன் திவ்யலட்சுமி மற்றும் கார்த்திக். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி BCCI தேர்வுக்குழு கமிட்டிகள் சௌரவ் கங்குலி மற்றும் அமிதாப் சௌத்ரி ஆகியோர் இணைக்கப்பட்டுள்ளனர். மும்பையில் நேற்று BCCIயின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் லோதா கமிட்டி குறித்த அறிக்கைக்கு தனிக்குழு அமைக்கப்படும் என முடிவு எடுக்கப்பட்டது. அதேபோல் அணியின் தேர்வுக்குழு கமிட்டியில் 3 பேர் மட்டுமே இருந்தனர். அதை 5 பேர் கொண்ட குழுவாக மாற்றும்படி உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. 5 பேர் கொண்ட குழுவாக இன்று மாற்றப்படும் என BCCI அறிவித்தது. அதன்படி சௌரவ் கங்குலி மற்றும் அமிதாப் சௌத்ரி ஆகியோர் தேர்வுக்குழு பட்டியலில் புதிதாக இணைத்துள்ளதாக BCCI அறிவித்துள்ளது. தேர்வுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. IPL தொடருக்கான ஸ்பான்சர்ஷிப்பை விவோ நிறுவனம் 2020ஆம் ஆண்டு வரை நீட்டித்துள்ளது. 2013 முதல் IPL டைட்டில் ஸ்பான்சராக இருந்து வந்த பெப்சி நிறுவனம் 396.8 கோடிக்கு இந்த ஸ்பான்சரை பெற்றது. 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் IPL போட்டிகளில் முறைகேடுகள் ஏற்பட்டதால் ஸ்பான்சரிலிருந்து விலகுவதாக பெப்சி நிறுவனம் கூறி விலகியது. இதனால் புதிய ஸ்பான்சராக விவோ நிறுவனம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தமானது.
2 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் பிசிசிஐ ஐபிஎல் தொடரின் ஸ்பான்சருக்கான டெண்டரை அறிவித்திருந்தது. தற்போது விவோ நிறுவனம் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை திரும்பப் பெற்றுள்ளது. வரும் 2018ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடர் முதல் 2022ஆம் ஆண்டு வரை நடைபெறவுள்ள தொடருக்கு விவோ நிறுவனம் ஸ்பான்சராக மீண்டும் தேர்வாகியுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஐபிஎல் ட்விட்டர் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இந்த ஒப்பந்தம் 2199 கோடி ரூபாய்க்கு போடப்பட்டுள்ளது. மாவட்ட பி டிவிஷன் மகளிர் வாலிபால் லீக் போட்டியில் தமிழக காவல்துறை அணி வெற்றி பெற்றுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை மாவட்ட வாலிபால் சங்கம் சார்பில் பி டிவிஷன் லீக் வாலிபால் போட்டிகள் எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் நடைபெற்று வருகிறது. ஆடவர் பிரிவில் 24 அணிகளும் மகளிர் பிரிவில் 10 அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகின்றன. மகளிர் பிரிவு லீக் போட்டி நேற்று மாலை தொடங்கியது. முதல் ஆட்டத்தில் தமிழக காவல்துறை அணியும் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணியும் மோதின. ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி தமிழக காவல்துறை அணி முதல் செட்டை 25-15 என கைப்பற்றியது. பின்னர் இரண்டாவது செட்டில் லைஃப் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அணி நெருக்கடி கொடுத்தது. இருப்பினும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடிய தமிழக காவல்துறை அணி இரண்டாவது செட்டையும் 25-21 என கைப்பற்றி நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணியும் எஸ்டிஏடி விடுதி அணியும் மோதின. அதில் 21-25, 25-21, 25-23 என்ற செட் கணக்கில் எஸ்டிஏடி விடுதி அணி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் ஆடவர் மற்றும் மகளிர் என 2 பிரிவிலும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் அணிகள் ஏ டிவிஷன் போட்டியில் விளையாட தகுதி பெறுவர் என்பதால் வீரர்கள் அனைவரும் ஆர்வமுடன் விளையாடி வருகின்றனர். விம்பிள்டன் டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் தொடரில் தமிழக வீரர் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரதான சுற்றில் களமிறங்க உள்ளார். கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை லண்டனில் களை கட்ட உள்ளது. இதில் இரட்டையர் பிரிவில் நேரடியாக தகுதி பெறுவதற்கு தரவரிசை புள்ளியின் கூட்டு எண்ணிக்கை 160க்குள் இருக்க வேண்டும். இந்திய வீரரும் தமிழகத்தை சேர்ந்தவருமான ஜீவன் நெடுஞ்செழியன் இரட்டையர் தரவரிசையில் 95வது இடத்தில் இருக்கிறார். அவர் 55ஆம் நிலை வீரரான தென்கொரியாவின் ஹியோன் சங்குடன் இணைந்து விளையாட இருப்பதாக இருந்தது. கணுக்கால் காயத்தால் ஹியோங் சங் கடைசி நேரத்தில் பின்வாங்க ஜீவன் நெடுஞ்செழியன் இணை யார் என்ற கேள்வி எழுந்தது. புதிய இணையை தேர்வு செய்தாக வேண்டிய நெருக்கடியில் அமெரிக்க வீரர் ஜாரெட் டொனால்ட்சன் தனது இணையாக ஜீவன் தேர்ந்தெடுத்தார். ஜாரெட் டொனால்ட்சன் தரவரிசையில் 65வது இடத்தில் உள்ளார். இருவரின் கூட்டு எண்ணிக்கை சரியாக 160. இந்த சீசனில் கடைசி ஜோடியாக விம்பிள்டன் இரட்டையரில் விளையாடும் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளார். தனது இணையை தேர்ந்தெடுக்க இந்த விஷயத்தில் ரோஹன் போபண்ணா நிறைய ஆலோசனைகளை வழங்கியதாக ஜீவன் தெரிவித்தார். ஜீவன் நெடுஞ்செழியனோடு லியாண்டர் பயஸ், ரோஹன் போபண்ணா, திவிஜ் சரண், புராவ் ராஜா ஆகிய இந்தியர்களும் இந்த முறை விம்பிள்டன் இரட்டையர் பிரதான சுற்றில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் எப்போதும் ஒரு நடிகராகவே இருக்க தாம் விரும்புவதாக நடிகர் கௌதம் கார்த்திக் கூறியுள்ளார். மதுரையில் சிவன் சந்திரன் படத்தின் ட்ரெய்லர், பாடல்கள் மற்றும் ரசிகர்கள் சந்திப்பு தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கௌதம் கார்த்திக் தனக்கு அரசியல் பற்றி தெரியாது என்று குறிப்பிட்டார். நடிகர் ரஜினிகாந்தை திரையில் மட்டுமே தாம் பார்க்க ஆசைப்படுவதாகவும் அவருக்கு அரசியல் வேண்டாம் என்றும் தெரிவித்தார். நான் ஒன்று சொல்ல பார்த்தேன், அது என்னோட கம்யூனிகேஷன் லேக்கிங்காக இருந்தனால அது தப்பாக புரிஞ்சிருக்கலாம் எல்லாரும். பட் அந்த விதத்தில் நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, ரஜினி சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவர் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். நான் அவரை சூப்பர் ஸ்டாராக தான் பார்க்குறேன். நான் அவரை அரசியலில் பார்க்குறது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் அவரை தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு விரும்பினேன். அண்ட் ஆஸ் அ சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேன் நான் சூப்பர் ஸ்டார் தியேட்டரில் தான் பார்க்கணுன்னு சொன்னேன். இது ஒருவேளை நான் கம்யூனிகேட் பண்ணது தப்பான விதத்தாக இருந்திருக்கும். ஸோ அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுறேன். பட் இதுதான் நான் ஆக்சுவலாக சொல்ல வந்தேன். வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வெப்பசலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம்.
நாளை தமிழக அளவில் வானிலை நிலவரம். சென்னையில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகமாக 37, குறைவாக 26. கோவையில் அதிகமாக 29, குறைவாக 22. திருச்சியில் அதிகமாக 37, குறைவாக 27. சேலத்தில் அதிகமாக 34, குறைவாக 23. நெல்லையில் அதிகமாக 37, குறைவாக 26. ஊட்டியில் அதிகமாக 15, குறைவாக 11. புதுச்சேரியில் அதிகமாக 38, குறைவாக 28. கன்னியாகுமரியில் அதிகமாக 31, குறைவாக 26. நாகர்கோவிலில் அதிகமாக 32, குறைவாக 26. இந்திய அளவில் டெல்லியில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகமாக 29, குறைவாக 27. கொல்கத்தாவில் அதிகமாக 32, குறைவாக 26. பெங்களூருவில் அதிகமாக 27, குறைவாக 19. திருவனந்தபுரத்தில் அதிகமாக 31, குறைவாக 25. உலக அளவில் வானிலை நிலவரம். கொழும்புவில் அதிகமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைவாக 27 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகமாக 36, குறைவாக 22. சிங்கப்பூரில் அதிகமாக 31, குறைவாக 26. சிட்னியில் அதிகமாக 16, குறைவாக 9. பாரிஸில் அதிகமாக 23, குறைவாக 14. லண்டனில் அதிகமாக 17, குறைவாக 12. துபாயில் அதிகமாக 41, குறைவாக 32. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.